தயவு செய்து ப்ளீஸ் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவள் அவ பாடுறான், உருவில் 2ஆனவன் பாடுறாவ. ஆனால் அந்த முருகனுக்கு நீ தமிழில் மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டேன். ஏன்னா அடுத்த தடவை அரங்கத்தில் நமக்கு இடம் தருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு. சீமா வருவாரா? சீமா படம் வைப்பியலா? சீமா படம் தானே வைக்கிறாங்க, பாமா வைக்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஆத்திசூடி தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ பாடு. ஆத்திசூடி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. கடைசியாக ஒரு வைத்தியம் வச்சிருக்கான் தமிழ், என்ன தெரியுமில்ல? சாவிட்டில் கொட்டடிக்கிறது. கொஞ்சம் நஞ்சம் உயிர் இருந்தால் நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பார்க்குறான். நம்மளால் நாதஸ்வரம் இந்த தவிழில் ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை உருக்கிற இசையை மாற்றி 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 கொடுத்தான். அதை ஒழிச்சுக்கிட்டு வெறும் மேலோட சட்டை இல்லாமல் வச்சுக்கிட்டு டங்கடக்கடக்கடன்னு அடித்து, அரசு விழாக்கள் அடித்து, திருமண வீடுகளில் அடித்து, எல்லாத்துக்கும் அடித்து, சண்டை அடித்தால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்க. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் உலக நாடுகள் அவரோட பேச தமிழ் கற்றுக்கொண்டு வருங்கிறார். நீ உன் வீட்டில் வேலை செய்கிற இந்திக்காரனோட பேசுறதுக்கு, அவனோட வேலைக்காரனோட பேசுறதுக்கு நீ ஹிந்தி படிச்சுக்கணும்ன்ற. யானை வருவதை பாருங்கடி, யானை அசந்து வருவதை பாருங்கடி, 1000 தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே. ஏய், இது எங்க ஊர் கும்மி பாட்டே. ஏய், காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன். ஒயில் பாட்டு வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்தை முக்கா தொட்டே. இனிமேல் அவன் கீர்த்தனை மார்கழி இசை விழா நடத்தும் போது நம்மளும் இதே மாதிரி ஒரு இடத்த உட்காந்துக்கிட்டு, சீமா ஏதோ நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காமே. இல்லை நான் முச்சந்தியில் இன்னும் கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நாய் வேயெல்லாம் என் நாட்டாண்டுருச்சு, நான்றதுக்கு என்னடா. நீங்கள் அறிவீர்கள், ஜேம்ஸ் வசந்தன் அவர்களை இசை அமைப்பாளராக அறிவீர்கள். ஒரு சொல் 1 லட்சம் அப்படிங்கிற நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருப்பார். அதில் தமிழ் மீது அவர், தமிழ் இனத்தின் மீது எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த ஒரு சிறிய நிகழ்ச்சியிலே நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாடுகிறார்கள், ஒவ்வொருவரும் அறிவிக்கிறார்கள், அவர்களே நிகழ்ச்சிகளை தொகுக்கிறார்கள். அந்த அரிய ஆற்றல் எல்லாருக்கும் அமைய பெறுவதில்லை. இப்போ அவர் எடுத்துக்கிட்ட 90 நிமிஷமும் முன்னாடி இருப்பவர்களை எப்படி இசையால் மயக்கி அமரச் செய்வது என்பதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். எந்த பாட்டை மக்கள் இசை பாட்டாக மாற்றி கொடுத்தால் அதை ரசிப்பார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. அது இங்கே பெரிய எல்லாருக்கும் பெரிய ரசிகராக இருக்கிறது யாதும் ஊரேக்கும் செந்தமிழ் நாடனும் போதிரியில் 2 பாட்டுக்கு தான். அது ஏன்னா நானும் தான் அதுக்கு, அதில் அதுக்கு மாற்று இல்லை. ஒரு குழுவை வந்து இயக்குவது, நாங்கள்லாம் பாடல் பதிவு செய்யும்போது ஒரு குழுவினர் ஒரு சின்ன தவறு செய்தாலும் மறுபடி பதிவு செய்யணும். ஒரு சேர்ந்திசை பாடல் என்பது அவ்வளவு எளிதாக இல்லை அரங்கிற்குள் பதிவு செய்வது. ஆனால் ஒரு 90 நிமிடம் நிகழ்ச்சியில் இத்தனை பேர் ஒரு சிறு தவறும் செய்யாது சேர்ந்து இசைந்து பாடுவதென்பது மிகப்பெரிய சாதனை, மிகுந்த பாராட்டுக்குரியது. நீங்களாம் நினச்சிருப்பீங்க, அண்ணன் என்னடா கலை இலக்கிய பண்பாட்டு பாசரின் மூலமாக சங்க தமிழி எல்லாம் வாங்கடாடே அப்படின்னு. ஆனால் நீங்கள் யாரும் நினச்சிருக்க மாட்டீங்க இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும் இது இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு. அதனால தான் இதை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இது இங்கே 2 பாட்டு போன உடனே என் பக்கத்தில் இருக்கிற தம்பி ஜெகதீச பாண்டியனும் தம்பி ஹுமாயினும், அண்ணே இது அரங்கத்தில் நடத்திருக்கப்படாது, பெரிய கூட்டமாக 50,000 பேர் 1,00,000 பேர் நம்ம ஆள் கூடுவான் பாருங்க, அதில் அந்த நடத்துகிறோம். மழை இல்லாத காலத்தில் நடத்துகிறோம். ஏன்னா நாம் நனையலாம், இவங்க நனைஞ்சிடக்கூடாது.
ஒரு தடவை நனைஞ்சதுக்கே அண்ணன் பேசுறதுக்கு எவ்வளவு திணறேன்னு பாருங்க, குரல் வரமாட்டேங்குது. அது ரொம்ப கடினம். அது ஐயா ஜேம்ஸ் வசந்தன் என்கிற ஒற்றை தமிழனின் பெரும் முயற்சி. இவ்வளவு பேருக்கும் அவர் கொடுத்த பயிற்சி தான். ஒவ்வொருத்தருக்கும் அவரை பார்க்குறேன். இந்த ஒலிவை இங்கே கொடுக்கும்போது இதில் என்ன போட்டிருக்காரு, எனக்கு என்ன போட்டிருக்காரு, எனக்கு மூணு இருக்குது. அதில் ஒருத்தர் ரெண்டுன்ட்டாரு. அப்புறமா திருப்பி என்னப்பா அப்புறம் அது எவ்வளவு வேலை இருக்குது பாருங்க. இங்கே பாட்டு போகும்போது அங்கே படத்தை சரியாக போடணும், அங்கே ஒலியை சரியாக போடணும். இதெல்லாம் ஒரு தடவை சொதப்பிச்சுன்னா சொதப்பிடும். இதுக்கு எத்தனை முறை பயிற்சி எடுத்துக்கணும் பாருங்க. நம்ம எடுக்கணும், எடுத்து கொடுக்கணும். சொல்றாரு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சந்தத்தோடு இசையோடு ஒருத்தன் தாளம் தப்பாது எழுதியிருக்கானையா. இதெல்லாம் வியப்பு இல்லை. காலமேக புலவர், பாரதி, இந்த இளங்கோ, கம்பன், இதெல்லாம் நமக்கு வியப்பு இல்லை. அவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் எவங்கிறதான் பிரச்சனைங்க. ஏய் இவ்வாறு என் சீர் விருத்தம் 7 சந்தத்தில் பாட்டு எழுதியிருக்கிறான். 1.25 அடி தான் உலகத்தை அளந்துட்டான். திருமால் கூட 2 அடி, நம்ம பாட்டை 1.25 அடி தான் உலகத்தை அளந்துட்டான். பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு, குரான் இஸ்லாமிய மக்களுக்கு, பகவத்கீதை இந்து சமயத்தை ஏற்றுகிற மக்களுக்கு, ஆனால் உலகம் முழுமைக்கும் வாழுகிற மானுட குலத்திற்கு ஒரு வேதம் இருக்கின்றால் அது தமிழ் மறையோன் வள்ளுவப்பெரு மகனார் தந்தருளிய திருக்குறள் தான். எனக்கு வியப்பே வள்ளுவன் மேல இல்லை, அந்த பயலுக்கு தமிழ் படிச்சு கொடுத்த ஆசிரியன், அவனுக்கு சொல்லி கொடுத்தவன். அந்த வேர் தேடி நீ போனால் உன்னுடைய தமிழின் மொழியின் ஆழம் தொன்மம் தெரிஞ்சிடும். அவ்வளவுதான். இன்னைக்கே பார்த்து படிக்கும் போதே பலதவறு வருது, எழுதும் போது எழுத்து பிள்ளை இன்னும் 3 சுழியா 2 சுழியா, இங்கே இத்து வருமா இட்டு வருமா, ஒரு இளவும் தெரியல, தடுமாற்றம், உச்சரிப்பு இல்லாது. ஆனால் அன்னைக்கு பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் ஆய்வு செய்கிற அளவுக்கு எழுதியிருக்கான். ஒரு சொற்பிழை, பொருள்பிழை, எழுத்துப்பிழை எதையும் சொல்ல முடியல. காலமேக புலம்லாம் ஒரு எழுத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறான்னா அவன் எந்த மாரி ஆசிரியன்ட்ட படிச்சிருப்பான். அப்போ வியக்கணும். அப்படி நீ பார்க்கும்போது என்ன நினைக்கிறான், நான் சொல்லியிருக்கேன்ல, ரெக்கையை தூக்கணும், அப்படி நிம்மறணும் சும்மா. அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி. நீ நல்லா கவனிச்சுக்க. பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும். பெரும்பாவளன் பாரதி. தமிழ் இலக்கிய உலகில் ஒரு தொய்வு ஏற்படும் போது பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்திய பாட்டுக்காரன் பாரதி. 11 பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் அது நல்ல தொண்டு. பாவேந்தன் பாரதிதாசன். எப்படி பாருங்க, பாடும் பணியே பணியாய் தேடும் அருள், அருள் தேடுங்கிறான். பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று கந்தன் பூபதி பாடுறார். கந்தர் அனுபூபதி. அடுத்து இசை வடிவாய் நின்ற நாயகியே என்று ஒவ்வொருத்தனும் பாடி வரேன். அபிராமி பட்டர் பாடுறாரு, இசையாய் நின்ற நாயகியே. எல்லாம் நம்ம முன்னோர்கள் நீங்கள் கவனிச்சுக்கணும். தெய்வத்துக்கு முன்னாடி மந்திரம் ஓதினார்கள்னு சொல்லக்கூடாது, மந்திரம் பாடினார்கள் என்று தான் சொல்லணும். எல்லாம் பாட்டு தான், பாட்டாக தான் பாடியிருக்கான். இசைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குது, பெரிய ஆற்றல் இருக்குது. இசைன்னா முதல்ல என்ன, ஒளியின் அடிப்படையில் அசைவது இசை. ஒரு ஒளி செவிக்குள் நுழைந்து அது இதய சுவடுகளை வருடி, அப்படியே இதய சுவடுகளை வருடி உணர்வோடு ஒன்றிட்டால் அது இசை. இந்த ஒலிக்கும் ஓசைக்கும் வேறுபாடு இருக்கு. ஓசை ஒலியாய் ஆனாய் நீயே என்று அப்பரடிகளார் பாடுறார், அதான் நாவுக்கரசர். அப்போ ஓசை வேறு ஒலி வேறு. அப்போ எப்படி ஓசையை வேறு ஒலி வேறுன்னா இதுக்கு என்ன 2 வேறுபாடு? ஒலி செவிக்குள் போய்
இதயத்தை தொடாமல் அப்படி நின்றுச்சுன்னு, உள்ளத்தை தொடாமல் நின்றுச்சுன்னா வெறும் ஓசை தான், வெறும் சத்தம். ஆனால் அதே ஒளி இதயத்தை தொட்டு உணர்வோடி ஒன்றி கலந்தால் அதற்கு பேர் இசை. எளிய நிலையில் இந்த இசை உலக உயிர்களுக்கு இன்பம் தரும். உயர்ந்த நிலையில் இறைவனையே மயக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு. நல்லா கவனிச்சுக்கணும். நம்மை சொற்றமிழால் பாடுக என்று ஆரூர் நம்பி ஆரூரான்ட்டையும், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று மாணிக்கவாசக பெருமகனார்ட்டையும் இறைவன் போய் கெஞ்சினான். ஏய், பாவை பாடிய வாயால் கோவை பாடுப்பான், என்னை ஒரு தடவை பாடுப்பான். ஏன் நம்ம முருக பாட்டனே அவைகிட்ட வந்து, அவையே உன் தமிழள்ளி பருகவே யாம் வந்தோம்ங்கிறான். எங்க தயவு செய்து ப்ளீஸ் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடு. ஒன்றானவள் அவ பாடுறான், உருவில் 2ஆனவன் பாடுறாவ. ஆனால் அந்த முருகனுக்கு நீ தமிழில் மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டான். அது வேற ஐயா சொன்ன மாதிரி அது வேற டாபிக், இந்த இடத்துல வேணாம். அது ஏன்னா அடுத்த தடவை அரங்கத்தில் நமக்கு இடம் தருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு. இப்போவே சீமா வருவாரா? சீமா படம் வைப்பியலா? சீமா படம் தானே வைக்கிறாங்க, பாமா வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? படத்தை பார்த்து எப்படி பயந்தீங்கன்னா எங்கள் படையை பார்த்து எப்படி பார்க்குறாங்க. அதனால இறைவன் போய் அந்த நம்பியாரூரான்ட்டையும் இந்த மாணிக்கவாசக பெருமகனான்ட்டை வேண்டுனதுனாலேயே பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன்ட்டு குமரகுருவர் பாடுறான். பாட்டுக்கு மயங்கிடுவான்டா சிவன், சொக்கன் மயங்கிடுவான். அதனால தான் நீங்கள் பாருங்களேன், திருவிளையாடல் பாட்டில் அந்த அந்த பானபத்திரர் போயிட்டு அவன் பாடுவான் பாருங்க, இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை பாட்டில், தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லைன்றான். அது ஏன் பிரச்சனை? தமிழை நீ தான், அதில் ஏதாவது பிழை வந்துருச்சுன்னா நீ தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னா சிவன் வந்துடுவாருங்க. என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க இப்படி கதை? இந்த பாட்டை கேட்டு வரலைன்னா அவன் இல்லைன்னு அர்த்தம், அவன் இறைவனே இல்லை. அந்த பாட்டை ஒரு தடவை கேளு. அதனால இசைக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு. இசைக்கு மயங்காத உயிர்கள் கிடையவே கிடையாது. சாதாரணமாக இசை அப்படின்னு நீ நம்மெல்லாம் கேள்வி வச்சுட்டு இருந்தோம். ஓரறிவு உயிரில் இருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் மயக்கக்கூடிய ஒன்று இசை தான். எப்படி உருவாகுது பாருங்க, ஆதியிலிருந்து இருக்குது. நீ நம்ம இடையில நீ நம்ம விட்டுட்டோம். உன்னுடைய தமிழனுடைய இசையை இப்போ கர்நாடக சங்கீதம், கர்நாடகம், கீர்த்தனை, தெலுங்கு. எங்கடா தமிழன் யாருன்னு கேளுங்க, யாரு? பொய்யகல நாளும் புகழ் உரைக்க வியப்பாம் வையம் போர்த்த வயங்கு ஒளிநீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான். ரொம்ப புழுகுறாங்கடா. கல் தோன்றல மண் தோன்றல, அதுக்குள்ள இவன் தோன்றிட்டானா அப்படின்னு. டே பைத்தியக்காரப்பையில் கல் தோன்றிடுச்சு, மலை மண் தோன்றல. மண் 3வது நிலம், 3வது திணை. மலை தோன்றிருச்சு குறிஞ்சி, நிலம் தோன்றல, மண் தோன்றல, அது 3வது நிலம், 3வது திணை, மருத திணை. அப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிறான். அதுல பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. யாரு? அவ்வை. இவங்க பாடினாங்கல்ல அவ்வை. ஒருத்தன் ஆத்திசூடி தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓ பாடு, ஆத்திசூடி ஆத்திசூடி. அதை கேட்டு நம்ம காதை பொத்து ஓடி எல்லாம் அப்படி போண்டுதான். அந்த தலைமுறையை அப்படி விட்டுறக்கூடாது, அடுத்த தலைமுறை அப்படி விட்டுறக்கூடாதுன்னா இவ்வளோ பாட்டு அதுக்கு தான். இப்போ இந்த இசையால் உன்னுடைய வரலாற்றை, உன் தொன்மத்தை தள்ளிட முடியுது. ஆனால் வரலாற்று நீண்ட நேரம் பேசியிருந்தீங்கன்னா அந்த தமிழங்க சும்மா ஆகுன்னா பழம்பெருமையே வச்சுருப்பானு.
பழம்பெருமை பேசுவது என்பது படிப்பினை. பழம்பெருமை நாம் பேசுவது பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள. அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தொலைச்சிட்ட, இதை மீட்டுருவாக்கம் செய்கிறோம். அதுக்கு தான் சங்கத்தமிழ் இசைன்னு பாடுறோம். நீ சங்கத்தமிழா தான் அந்த காலம். நீங்கள் பாரு, ஏன் இந்த பாரு, சங்கத்தமிழ்னா சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துக்கா நம்ம முன்னோர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம், எல்லாம் சரியா இருந்தது. அதே சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? சங்கத்தமிழ் இசையில தொடங்குறோம், ஒரு நாள் சங்கம் வச்சு எல்லாத்தையும் வளர்க்கிறோம். அதில் நம்ம வயலு இவர் அப்பவே திருக்குறள்ல குழல் இனிது யாழ் இனிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர். அங்கேயே குழல் யாழ்லாம் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்துடுச்சுன்றான். இவன் நம்ம நான் தான் கண்டுபிடிச்சேன் இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசை, என்னத்தையே பேசிட்டு கிடக்குறான். நம்மளை அதை ஏமாந்து இருக்குமோ வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான். அந்த கதை தான், அந்த கதையில தான் போயிடுச்சு. இந்த பாரு, புல்லு பூண்டு மரம் செடி கொடி இந்த ஓர் உயிருக்கு கூட இசை அறிவு இருக்குங்கிறான், உணர்ச்சி இருக்கு, கேட்குதுங்கிறான். பைத்துக்கு முன்னாடி நின்று நல்லா பாடினா நல்லா விளையுங்கிறான். நீ நம்ப மாட்ட சயின்ஸு, அறிவியல். இந்த பாரு, இங்கே பாரு, உயிர் இருக்கா, அதுக்கு உணர்ச்சி இருக்கா? தொட்டாச்சு நீங்கள் செடியை போய் தொடு, சுருங்கிறது எப்படி? அதுக்கு உணர்ச்சி இருக்கு. நீ அதிரிய மாட்டேது. நத்தை, ஒரு ஈரறி உயிர்னு அப்படி வந்து போகுது நத்தை, அதை போய் தொடு, சுருக்கி கூட்டுக்குள்ளே மதங்கிறது, ஆபத்து வருதுன்னு தெரியுது. எல்லாத்துக்கும் உணர்ச்சி இருக்குது. உன்னால் நம்ப முடியல. ராமராஜன் பாட்டு பாடி இந்த காலத்தில் பால் கறக்குறான் யாயோ அப்படின்னு சிரிக்கிற. அறிவியல் இப்படி சிரிச்சிருச்சு தான் உன் சிந்தனை மழுங்கி போனது. அறிவியல், அறிவியல் நல்லா கவனிச்சுக்க. நீ ஒரு பட்டாசை போடு, எத்தனை பறவை பயந்து வருது, புறா காக்கை கொக்கு எல்லாம் பாயந்து ஓடுது. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வெடியின் சத்தத்திற்கு பயந்து ஓடுகிற பறவைகள் மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காத? அந்த சத்தத்துக்கு பயந்து ஓடும்போது நீ மாடை கட்டி போட்டுட்டு அதன் பக்கத்துல ஒரு பெரிய வெடியை பட்டாசவையை ஆத்துக்கிட்டு ஓடிடும் வாழை முறுக்கிட்டு. அப்ப அது இருக்கிற சத்தத்திற்கு, வேட்டு சத்தத்திற்கு, வெடி சத்தத்திற்கு அத்து வெறித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்கும் என்பதை நீ நம்பணும். அதுவே நம்ம முல்லைத்திணையில் நம்ம மூதாதை மாயோன் அப்படி புல்லாங்குழல் இசையிலேயே மாட்டை மயக்கி பாலை கறந்துட்டாருன்றான். நீ நம்பினா நம்பு, நம்பாட்டிப்போ. நீ எதையதையே நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பி பாரு. எதையதையே நம்பிட்ட, இதை ஒரு தடவை நம்பி பாரு. இதனால இசைங்கிறது மிகப்பெரிய ஒன்று. இசையால் அடைய முடியாத இன்பம் கிடையாது. அதை தான் மொசாட் சொல்கிறான், ஒரு இசை மேதை. இசையால் அடைய முடியாத இன்பம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இசையால் துடைக்க முடியாத துன்பம் இல்லை. உலகத்தின் ஒட்டுமொத்த துன்பத்தையும் துடைத்தெறிய கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் இசைங்கிறான். நீ ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு போ, அண்ணன் சொல்லிட்டான்னு போயிட்டு இந்த ஒரு பாட்டு இருக்க படம் இருக்குது, ஐயா ஜெமினி கணேசன் சாவித்திரி அம்மாவும், சிங்கார வேலனே தேவான்னு ஒரு பாட்டு இருக்குது. கொஞ்சம் சலங்கை, படத்துக்கு பேரை கொஞ்சம் சலங்கை. அந்த பாட்டை மட்டும் பாரு. பெரிய நடனம், அங்கங்கே ஓடுறது கீடுறது, இந்த பின்புலம் மாற்றுதல், வெளிநாட்டில் போய் பாடுறது, செட்டுகள், அரங்கங்கள் ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் உட்காந்துட்டு நாதஸ்வரம் வாசிப்பான், ஒரு அம்மா பாடும். அவர் நாதஸ்வரத்தில் வாசிக்க இந்த அம்மா பாட, அதை கேட்டுட்டு அப்படியே செத்து போகலாம். அவ்வளோ உயிரை உருக்கிற இசை. உன்னுடைய நாயனன் தவிழுக்கு இசை கடைசியாக செத்து போயிட்டான்னு சொல்லுவான் டாக்டரு, பிடிச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு. கடைசியாக ஒரு வைத்தியம் வச்சுருக்கான் தமிழில், என்ன தெரியுமில்ல? சாவிட்டில் கொட்டடிக்கிறது, பறை அடிக்கிறது. அவனை படுக்க வச்சு அடித்து பார்ப்பான்ட்டான், டனக்கட்ட டக்கட்ட டக்குன்னு அடித்து பார்ப்பான். ஏன்னா பிறப்புலேருந்து இசை ஊறி இருக்கு, உடம்புல ஊறி இருக்குல்ல. பிறந்தவன ஆத்தா தாலாட்டு பாடியிருக்கல, ஆரோ ஆரியிலோரை பாடி எழுப்பி இது பண்ணியிருக்கா, கண்ணே நீன்னு தூங்கி போட்டிருக்காள். அந்த இதுலேருந்து ஏறி இருக்கு இசை. இந்த கடைசி மருத்துவம் அடித்து நாயனன் தவிழ் பறையை அடித்து, ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் உயிருந்தால் நரம்பு முறுக்கேறி அசைஞ்சிருவான்னு பார்க்குறான். இந்த நாயனன் தவிழ் பறையெல்லாம் அடிக்கிறான்ல, அவன் தான் கடைசி லாஸ்ட் டாக்டர், கடைசி மருத்துவம் வந்தான்.
அதில் எந்திரிக்கலைன்னா முடிஞ்சிருச்சு, புதைச்சிரு. இதுதான் கதை. என்னை கேட்டாங்க தமிழன் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பா சீமான்? நிறையா பேர் கூடியிருக்க இடத்துல பறை எடுத்து அடி. எவன் தன்னை அறியாமல் எழுச்சியோடு ஆடுறானோ அவன் தான் தனியாகிடு. அவன் தான் எங்கால். நீ எடுத்துரு, தனியாக கூட்டிட்டு வந்துரு, அவன் தான் நம்ம. அதெல்லாம் விட்டு நாயனம் தவிழ் அந்த இசைக்கு இறைவன் வந்தான்னு கேட்டான்னு இருக்கேன். அதெல்லாம் விட்டுட்டு கடைசியாக இப்போ நீ எங்கே நிற்கிற? சண்டை மேளத்தில் நிற்கிற. சண்டை மேளம் காடுகளில் யானை மாதிரி விலங்குகளை விரட்ட டங்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டான். ஒரே அடிதான். நம்மால் நாதஸ்வரம் இந்த தவிழில் ஒரு நொடிக்கு ஒரு நொடி உயிரை உருக்கிற இசையை மாற்றி 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 கொடுத்தான். அதை ஒழிச்சுப்பிட்டு வெறும் மேலோட சட்டை இல்லாமல் வச்சுக்கிட்டு டங்கடக்குன்னு அடித்து, அரசு விழாக்கள் அடித்து, திருமண வீடுகளில் அடித்து, எல்லாத்துக்கும் அடித்து, சண்டை அடித்தால் மண்டையில் அடி என்ற நிலையை நம்ம உருவாக்க. நம்முடைய பாரம்பரிய இசையை மீட்டு உருவாக்கம் செய்யணும். அதனால தான் கலையை மீட்போம், கலைகளை மீட்போம், கலைஞர்களை காப்போம் என்ற முழக்கத்தை வைத்து கலை இலக்கிய பண்பாட்டை வாசரை தொடங்கினோம். இங்கே பாருங்க, கலையும் இலக்கியம் சொல்கிறாங்க, ஒரு நாட்டின் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கண்ணாடி கலையும் இலக்கியமுங்கிறான். கலையை இலக்கியத்தை போற்றாத சமூகம் சிறப்படையாது. கலைக்கு மொழி எதும்பா? மொழி இல்லாமல் கலை எது? கலையும் இலக்கியம் இல்லாமல் மொழிக்கு அழகு எது? இது ரெண்டையும் போட்டு குழப்பி விடாது. ஏடா ஹிந்தி பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீடா அப்படின்னா, கலைக்கு மொழி எதுப்பா? மொழி இல்லாமல் கலை எது? அது நன்கு புரிஞ்சுக்கணும். அதனால தான் சிற்பம், நடனம், ஓவியம், இசை, இந்த மாதிரி நுண் கலைகளை எல்லாம் சேர்த்து கலை வந்து செவிக்கு விருந்து, அப்படியே அது நம்மளை மயக்குவதற்கு கண்ணுக்கு விருந்து மட்டும் இல்லை, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி நாகரிகத்தின் அடையாளமாக இருக்குது. அதே நேரம் நம்ம அறிவுக்கும் சிந்தனைக்கும் வித்திடுகிறது கலை. இந்த பாட்டின் மூலமாக எவ்வளவு செய்தியை சொல்லிவிட முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் எவ்வளவு படம் முழுக்க வருதில்ல, படம் முழுக்க பாட்டு, எத்தனையோ பாட்டு இருக்குது. நம்ம தாத்தா மக்கள் கவிஞன் பாடுறான். என்ன பாடுறான்? தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய வகையடா, தனி உடைமை கொடுமையில் தீர புரட்சி செய்யடான்னு தான் போட்டாரு. அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல புரட்சி இறைச்சிலாம் வார்த்தை வரப்படாது அப்படின்னு ஒன்று தொண்டுன்னு மாத்துறாரு. தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய வகையடாங்கிறார். அப்போ அந்த ஒரு இசை வடிவில் எழுச்சியை உண்டு பண்ணிட முடியும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு மனிதனை, விழித்து கொண்டிருக்கிற மனிதனை பாடி உறங்க வைத்து விடவும் முடியும். உறங்கிக் கொண்டிருக்கிற மனிதனை எழுப்பி உணர்வு சூடேற்றி உசிப்பி விடவும் முடியும். இப்போ பார்த்தீங்களே, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அந்த பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு நரம்பில் ஒரு முறுக்கிறது. நீங்கள் தூங்கிருக்க எல்லாரும் தண்ணி ஊற்றி எழுப்புவான், நம்ம பாட்டை இங்கே வெந்நீர் ஊற்றி எழுப்புனாங்க. பாரதி பாருங்க, எல்லா பாட்டும் பாடுனா, குயில் பாட்டு பாடுனா, பாப்பா பாட்டு பாடுனா, தாலாட்டு பாடலை. ஏண்டா பாரதி, அது முடிச்சுக்கிட்டு இருக்க பையனுக்கு தூங்குறதுக்கு தேவைப்படும். இங்கே எல்லா பையனும் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவனை உசுப்புறதுக்கு தான்டா பாட்டு தேவைன்னா. அதான் பாரதி. எழுப்ப முடியும். வலியோர் சிலர் எளியோதமர் வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலக ஆளுதம் நிலையாம் எனும் நினைவா, உலகால உனது தாய் மிகு உயர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்றாங்கிறான். எந்திராடே, பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா, எந்திரிங்கிறான். நீ படுக்க முடியாது. இதுக்கு மேலே படுத்தினா உன்னைய நாங்கள் கொட்டடிச்சு எழுப்புறதா இல்லை, புதைச்சிறதா தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இசையால் மயக்கவும் முடியும், எழுப்பவும் முடியும். என்னத்தை வேணாலும் செஞ்சு இது பண்ணி எவ்வளோ வேணாலும் பண்ண. அதனால்
அப்படி உயிரை மயக்குகிற இசை, உணர்வை உசுப்புகிற இசை எல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக இந்த சங்கத்தமிழ் இசை விழா நடந்திருக்கிறது. அதை தமிழ் ஓசை என்று ஒரு குழு அமைத்து அதை செய்து கொண்டு வருவது இன்றைய கால சூழலில் வரலாற்று பெரும் பணி. அது ஒரு பெரிய பணி. நியாயமாக அரசு செய்ய வேண்டியதை ஒரு தனி மனிதனும் அவருடைய குழுவினரும் செய்து கொண்டு வருகிறார். இதுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குதே? சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ. எப்படி பாடுறான் பாருங்க. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூருண்டோடு போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். வெறியேற்றிட்டு போய் உழைச்ச தமிழை வளர்க்கிற தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவேனைய பாவனர். தமிழ் மீட்சியுறணும், தமிழர் எழுச்சியுறணும், தமிழர் ஒற்றுமை வரணும், ஒற்றுமை பெற்று தமிழ் தேசினத்திற்கு அரசியல் வரணும், தமிழ் தேசினத்திற்கென்று அப்போதுதான் அதிகாரம் வரும். அதிகாரம் வந்தால்தான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். அவங்க பேசுனாங்க பாருங்க, கடைசியா மொழியை பேசலைன்னா செத்து போகும். 7012 மொழிகளுக்கு மேலே அதில் அவங்க சொன்னாங்க பாருங்க, கணக்கிட்டு கடைசியாக 2 மொழிக்கு தான் இலக்கியம் இருக்குது அப்படின்ட்டு. 2 மொழிக்கு தான் இருக்குது. அதில் ஆற்றூர் ரவிவர்மன்கிற கேரள கவிஞன் சீனர் கிரேக்கர் இவர்களை தவிர தன் மிகச்சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டுங்கிறார். உனக்கு இருக்கிற இலக்கிய வளமை, அறிவு, சொத்து எவனுக்கும் கிடையாது. மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்துவிட்டு போன உயிர் உடைமைங்கிறான். உன் பரம்பரை சொத்தடா, பறி கொடுத்துறாத. மொழி என்பது உன் முகம், உன் முகவரி, உன் அடையாளம். முகம் சிதைந்து அழிந்தால் இறந்தால் இந்த சீமானின் பிணத்தை எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. அதனால தமிழ் பேசணும்ல, எந்த மொழியும் பேசலாம், படிக்கலாம். நாம் வாழ்வதற்கு சொந்த மொழி தமிழ் படிக்கணும், நம் இனம் வாழ்வதற்கு. சுஜாதா என்கிற எழுத்தாளர் சொன்ன தமிழ் படிப்பதற்கு வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கு குழப்பிக்கிறக்கூடாது. அப்துல் கலாமுக்கு தமிழ் தவிர வேற மொழி தெரியவில்லை என்றால் உலக நாடுகள் அவரோடு பேச தமிழ் கற்றுக்கொண்டு வருங்கிறார். நீ உன் வீட்டில் வேலை செய்கிற இந்திக்காரனோட பேசுறதுக்கு அவனோட வேலைக்காரனோட பேசுறதுக்கு நீ ஹிந்தி படிச்சுக்கணும்ன்ற எப்படிப்பட்ட கொடுமை இருக்குது பாருங்க. நிறைய பேர் இந்திக்காரன் வந்துட்டானே வேலைக்கே, அவனோட பேசுறதுக்கு ஒன்றும் புரியலண்ணே, அதனால ஹிந்தி கற்றுக்கணும்ன்ற. ஏன் அவன் உன் வீட்டில் வேலை செய்ய வர்றதுக்கு தமிழ் கற்றுட்டு வர மாட்டானா? தம்பி, தமிழ் இங்கிலீஷ் படித்தாலும் வேலை கிடைக்கும் எங்கே? வெளிநாட்டில். ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் எங்கே? வட இந்தியாவில். தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். எப்போ? சீக்கிரம் 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 நடக்குது. இதே இசை விழா, இதே விசை விழா பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி அரசு விழாவாக நடக்கும் நடக்கும் நடத்தி காட்டுவேன். அன்னைக்கு ஐயா 90 நிமிஷம்லாம் கிடையாதுயா, 3 மணி நேரம். ஒன்னத்துக்கும் உதவாத குப்பை படமே 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஓடுது. ஐயா நம்ம நிகழ்ச்சி கடையில் 1/2 மணி நேரம் இடைவெளி விட்டுக்கிறோம், சாப்பாடு போடுவோம், சாப்பிட்டு விட்டு மறுபடியும் கேட்கணும்யா. கேட்கட்டும்.
இடையிடையே ஒரு 10 நிமிஷம் குத்துப்பாட்டை போட்டு விடுங்க. அவ்வளோதானே, அவ்வளோதானே, என்ன இருக்குது? அதனால இப்போ போட்ட பாருங்க, மகிழ நெகிழ உணர்வாய் உறவாய் கூடுவோம். அது கூடு மாரி. இது ஒரு அரிய வாய்ப்பு, அருமையான ஒரு இனிய இசையோடு சேர்ந்த மாலை பொழுது இது. ஒவ்வொருவரும் திறமைக்குரியவர்கள், பாராட்டுக்குரியவர்கள், இதில் பங்கேற்று பாடுகிறவர்கள். இது திருக்குறளையெல்லாம் பொது மேடையில் பாடி ரசிக்க வைக்கிறதுங்கிறதெல்லாம் சாதாரணம் இல்லை, சாதாரணம் இல்லை. இதில் பாடினவங்களே ரொம்ப புகழ் பெற்றது எங்க அந்த அக்கா காணா. அக்காங்கடா, இந்த பாருங்க நம்ம அக்கா, இங்கிட்ட ஒருத்தர் தானே காணாக்காரங்க. இந்த ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்ம இசையோடு பாடும்போது பயங்கர கைதட்டா இருக்குது. அது ரெண்டு தான். ஏன்னா உழைக்கும் மக்களின் இசையிலிருந்து தான் எல்லாம் வருது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஊரில் கும்மி பாட்டு போடுவான். கும்மி பாட்டு, கும்மி அடிக்கும்போது 5 தட்டு கும்மி 6 தட்டு கும்மின்னு முளைப்பாரியை வச்சு சுற்றி சுற்றி அடிச்சுட்டு வருவாங்க. நான் போய் சின்ன பிள்ளையா உட்காந்துருப்பேன் தான். அந்த மாதிரி என் மையன் வயசில் போய் எதுக்குன்னு பாட்டு கேட்கல, முடிஞ்சோன்னே சுண்டல் கொடுப்பாங்க. உண்மையிலே முளை கொடுத்து தண்ணியை சுற்றி அப்படி முக்காடை போட்டு உட்காந்துருப்போம். நான் கேட்பேன், அண்ணே எப்போனே சுண்டல் இருறா, அது முடிஞ்சோன்னே தருவாங்கடா, தருவாங்க அப்படின்னு. அப்படியே வருவாங்க. ஏன்னா ஒரு சுண்டல் கொடுப்பாங்க, சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் 2ஆக கொடுப்பாங்க. அவங்கள காட்டி வாங்கிடலாம், அதுக்காக என்னை கூட்டி போவாங்க. அப்போ பாருங்கள், இங்கே வருங்க, யானை வருவதை பாருங்கடி, யானை அசந்து வருவதை பாருங்கடி, சாமி வருவதை பாருங்கடி, சாமி சப்பரவர். அப்படியே 1000 தாமரை மொட்டுக்களை வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படியே பாட்டாக வந்துருச்சு. நான் 5 வயசில் கேட்டேன். அப்புறம் கல்லூரி +2 +1 படிக்கும்போது வந்து பார்த்தா அலைகள், ஏய் இது எங்கள் ஊர் கும்மி பாட்டு, ஏய் காடுதலில் தலையை வெட்டுவான் தம்பி லக்மணன். ஒயில் பாட்டு பரணி சாலை உண்டு பண்ணுவான் வாடி எங்க பக்கலங்க எங்க அக்காபத்தை முக்கா தொட்டே பா. ஏடா நம்ம ஊரில் ஒயிலில் பண்ணது, வாய்க்காட்டில் பண்ணதெல்லாம் அங்கே வந்துருச்சு. எல்லாமே உழைப்பிலிருந்து பிறந்ததான். இசை எப்படி வந்ததுங்கிறீங்க? ஆதி மனிதன் வந்து இங்கே பாருங்கள், உழைப்பிலிருந்து தான் மொழி வருது. இங்கே பாருங்க, ஏய் ஹோய் ஹோய் இப்படி ஒலி எழுப்பினா. இப்போ எதுக்கு முதல் மொழி தமிழுங்கிறான்னா, இந்த ஒலி முழுக்க தமிழில் இருக்கு. அப்போ முதலாக மனிதன் எழுப்பிய ஒலி தமிழில் இருப்பதால் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழுங்கிறான். இது நான் கூட சொல்லலாம், நீங்கள் என்ன பெருமைக்கு பீத்திரான் சிம்மாங்களாம். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும்போது உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ்னு எழுதுகிறான். இந்த இருக்கு வலையொலியில். அந்த இது எழுப்புறான், அந்த ஒளி என்ன பண்ணுறான், மறுபடியும் தூர நிற்கிறாங்களா, அவங்கள கூப்பிட முடியல, கை தட்டுறான். இப்போ தட்டின பாருங்க, அப்படி சுற்றி தட்டின பாருங்க, அப்படி தொடர்ந்து தட்டுறான். அப்போ அது ஒரு வடிவமாக வருது. குச்சி எடுத்து தட்டுறான், குச்சியோட மரத்தில் தட்டுறான், கல்லில் தட்டுறான், தொடர்ந்து தட்டுறான், அதில் பிரிக்கிறான் அப்படியே இசையை. அப்படியே அப்போ இருந்தே உருவாகுது. இந்த பயலு இடையில வந்து இது நாங்கள் தான் முன்னாடி, நீங்கள் தான் முன்னாடி. இனிமேல் அவன் கீர்த்தனை மார்கழி இசை விழா நடத்தும்போது நம்மளும் இதே மாதிரி ஒரு இடத்த உட்காந்துக்கிட்டு, இங்கே வர நமக்கு அரங்கம் தரலையா பொட்டல், எங்கேயாவது பொட்டலை போட்டு மேடையை போட்டு, ஏய் வாடா எல்லாம் உட்கார்றா, உட்காரு, பாட்டை கல்றா, நம்ம பாட்டை கல்றான்னு பாடிட வேண்டியதான். அங்கே தான் இங்கே எப்படி வரும்? திங்களோடும் செல்லும்பரி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு. இது எந்த மார்கழி இசை விழாவில் பாடுவான்? நம்ம பாடினா தான். வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரியை போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் பாரு.
தமிழ் தமிழ் பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி. சிமான் ஏன் சத்தமா பேசுற? சத்தமா தான் பேசணும், இல்லைன்னா அப்படி ஏய் நப்பாவா சவசம் செத்தவன் கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி சத்தமா சொல்லப்பா. என்ன சொல்ல வராய்ப்பா? எங்கள் ஊரில் எல்லாம் கேளுங்க, என் தம்பியெல்லாம் இருக்காங்க, எங்கள் ஊர்லாம் அப்படி பேசுனா எந்திரிச்சு போயிடுவான். வேற சாப்பிட்டு வந்தியாப்பா? சத்தமாக பேசப்பா, உறக்க பேசியா, ஓங்கி பேசும்பா. இல்லைன்னா ஐயா தென்கட்சி சாமி என்னென்ன இருக்குல்ல, இன்றைக்கு நல்லா இருக்கீங்களா? வைத்தியக்காரங்க, நான் ஒரு கேப்டன், படை தளபதி, 10,000 வீரர் வரிசையில் நிற்கிறேன். நான் தான் கட்டளை தளபதி, கமாண்டோ. அட்டாக் அட்டாக். இவன் இப்படியே நிற்பான், ஸ்டாண்டர்டிஸில் நிற்பான், அட்டெண்டன்ஸில் நிற்பான். அப்படி இப்போ பாருங்க, அட்டாக் ஓடுவான். அது சொல்லிட்டாண்டா, அட்டாக் சொல்லிட்டாண்டா. அப்போ விடுதலை போராட்டம், பகத்சிங் இன்குலாம் ஜிந்தாபாத், இன்குலாம் ஜிந்தா, இன்குலாப் ஜிந்தாபாத். அப்போ செத்துருக்க படுத்து எந்திரிச்சிருவான். எதை சொல்கிறாப்பா? எங்காலும் பேசுகிறார் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க சார். உண்மையை சொல்லு, உறக்க சொல்லு, உறுதியாக சொல்லு, அதையே இறுதி வரை சொல்லுங்கிற. பொய் பேசுறவனே சத்தமா பேசுறான், உண்மையை பேசுறேன் வாங்கி பேசுறதுக்கு என்ன பிரச்சனை? இந்த இசை விழாவை தமிழகத்தில் ஐயா தொடங்கி இருக்கிறாங்க. உலகம் முழுமைக்கும் தமிழ் மக்கள் வாழ்கிற, தமிழ் இன உறவுகள், நம் இன சொந்தங்கள் வாழ்கிற நாடுகளெங்கும் திசையெங்கும் இந்த சங்கத்தமிழ் இசை விழா தமிழோசை பரவணும். ஐயாவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய இன்னும் காலமேக புலவர் எடுத்துட்டீங்களா, அப்புறம் கம்பனை கொஞ்சம் எடுங்க, அப்புறம் இன்னொரு ஆளை எடுங்க, அப்படி மாற்றி சிலப்பதிகாரத்தை கொஞ்சம் தொடுங்க, பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் தொடுங்க, பாரதிதாசனே வேற பாட்டுக்கு போங்க, பாரதியே வேற பாட்டுக்கு போங்க, காவடி சிந்து நொண்டி அவன் பாடாது இல்லை, நிறைய பாடியிருக்கான். அப்படி புது வடிவங்களை எடுத்து போகணும். அவர்னா நம்ம ஊக்கப்படுத்தணும், அவருக்கு நிறைய பாராட்டுக்களை வரவேற்பு. இல்லைன்னா இவங்களுக்கு என்ன பாடி என்ன பேசாமல் 2 படத்துக்கு இசையமைச்சிட்டு போயிடலான்னு நினச்சிடக்கூடாது. கிடச்சிருக்க ஒருத்தனை காப்பாற்றி வைக்கணும். நம்மளை முச்சந்தில் நின்று கத்த விட்டுருக்காங்க பாரு. என்னையெல்லாம் கட்சி ஆரம்பிச்சியுமே, ஏதோ நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காமே. இல்லை நான் முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். போடா நாய் பேயெல்லாம் என் நாட்டாண்டுருச்சு, நான்றதுக்கு என்னடா என்னவா பிரச்சனை? என்னவா பிரச்சனை? ஏதோ ஒரு கொடுமை நிகழ்ந்துருச்சே பாப்பா, இன்னும் நிறைய தேர்தல் இருக்குது, காலங்கள் இருக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். பாராட்டு, சிறப்பு, இந்த 2-3 வார்த்தைகள் தான் இருக்குது. நான் சொல்கிறேன், சிறப்போ சிறப்பு. அது அது மாதிரி இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்கம்தான். நம்மளே தொடர்ந்து இன்னும் பல தளங்களில் நடத்தலாம். எனக்கு என்னென்னா நம்ம அந்த ஒரு 1,00,000 பேர்லாம் கூடுவோம்ல, அந்த மாதிரி கூட்டத்தில் ஏற்றி விட்டு ஒரு தடவை பாட விட்டு இப்படிலாம் இது ஒரு புதிய முயற்சி. இதுவரைக்கெல்லாம் இப்படி சேர்ந்து யாரும் பாடி திருக்குறளில் அவை பாட்டை பாரதியார் பாட்டு, பாரதிதாசன் பாட்டெல்லாம் நிகழ்ச்சியின் தொடக்கமே பார்த்திங்கன்னா வள்ளுவத்தில் தொடங்கி இப்படி தென்றலாக அப்புறம் பாரதிதாசன் பாட்டில் மெதுவாக தேனல்லி தடவி அப்படி கொஞ்சம் தேனில் குழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு புயல் அடிக்க ஆரம்பிச்சிது. அதில் நற்றினெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு எரியிற மாதிரியான வரிகள் எல்லாம், அது நல்ல இசை, அதுக்குள்ளே ஒரு திரைக்கதை இருக்குது. அது சிறப்பு, பாராட்டுக்குரியது. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாயிலாகவும் நான் ஐயா ஜேம்ஸ் வசந்தனுக்கும் இந்த இசை குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே மேடையில் இருந்தவங்க எனக்கு தெரிஞ்சாங்க, அங்கே இருக்கிறார் 2-3 பேர் இருக்கிறாங்க, அவர் கையசைவுக்கு வேலை செஞ்சவங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுக்களும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க சரியாக படம் போட்டாங்க, சரியாக ஒளியை போட்டாங்க, சரியாக ஒளி வாங்கிக்கு இது கொடுத்தாங்க.
அதெல்லாம் சிறப்பு. உங்கள் மேலே ஒரு குறையும் இல்லை. நடந்து போன இவனை வயிறால் தூட்டு போயிட்டான். அதுவும் இடையில ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுருச்சு. அதை பொறுத்துக்கிருங்க. இனி வரும் காலங்களில் இப்படி இல்லாமல் எல்லா வயரையும் நான் பூமிக்குள்ளே புதைச்சி விட்டுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு காலம் வருது, நம்மளுடைய மொழி இறந்து போகாது. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்துப்போன நம் முன்னவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலத்தில் உழவது உண்மையானால், அந்த மூச்சுக்காற்றை அவர் வழி வழி வருகிற பிள்ளைகள் நாம் சுவாசிப்பது உண்மையானால், இனம் செத்துவிடக்கூடாது என்று செத்துப்போன பல்லாயிரக்கணக்கான வீரமறவர்களின் மூச்சுக்காற்று இந்த நிலமெங்கும் உழவது உண்மையானால், அவர்கள் கொண்ட கனவு சத்தியமானால், நாம் சத்தியமாக வெல்வோம். சத்தியத்தின் மக்கள். நம்முடைய மொழியை மீட்டுருவாக்கம் செய்வோம். நம்முடைய இசையை, நம்முடைய கலையை சாகாமல் காப்போம், மீட்டுருவாக்கம் செய்வோம். அதுக்கு ஐயாவை போன்ற கலைஞர்கள் பன்னெடுங்காலம் மகிழ்வுடனும் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும். அதற்கு இக்காலத்திலும் நீங்கள் நிற்கும்போது நடக்கும்போது விழுகிற நிழல் போல நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவோம் என்று உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.